அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக குன்றக்குடி ஆதீனமும் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து திண்டுக்கல் எஸ்பியும் தந்தை டிவிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டத்துக்கு அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. மாநாடு நடக்கக்கூடிய இடம் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ், அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய பக்தர்கள் மாநாட்டை பார்த்துட்டு கோயிலுக்கு போகணும்னு விரும்புவாங்க. ஸோ அதனால் கோயில், கிரி வீதி அந்த இடத்துலையுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி பக்தர்கள் வரும்போது அவங்க போக்குவரத்து அவங்களுக்கு எந்த விதமான சிரமம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி டிராஃபிக் கன்ஜெஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கிங் பிளேசஸ் ஒரு 8 இடத்துல பார்க்கிங் பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் பக்தர்கள் எல்லாமே மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கு அனைத்து விதமான ஃபெசிலிட்டேஷன்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஆன்மீக வரலாற்றில், சமய உலக வரலாற்றில் இதுதான் முதன்முறையாக மிக பிரம்மாண்டமான ஆன்மீக, சமய, இலக்கிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு, தமிழ் செம்மொழி தமிழ் மாநாட்டை பார்த்திருக்கிறோம். இப்போதுதான் முதல் முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை தனிச்சிறப்புடன் நடத்துவது, அறநிலையத்துறை பங்கேற்று நடத்துவது வரலாற்றில் இதுதான் முதன்முறையாகும். இந்த சாதனைக்கு காரணமாக இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும், அறநிலையத்துறைக்கும் நல்வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.